الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العلي العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها أو كما قال على نبينا عليه الصلاة والسلام. நெருக்கமாக சபையாளர்கள் சப்புகளை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்த மாதிரி கடைசி நேரத்தில் வருபவர்கள் நம்முடைய பிடர்களை தாண்டி கொண்டு முன் சப்பில் காலியாக இருக்கக்கூடிய இடத்தை நிரப்புவதற்கு தாண்டி கொண்டு வருவதை போன்ற உண்டான இடைவெளியை கொடுக்காமல் சப்பை பரிபூர்ணமாக அமைத்துக் கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் சில விஷயங்களை பார்த்து அல்லாஹுவை உணர்ந்து கொள்வதற்கென்று அல்லாஹ் சில அடையாளங்களை, சில சின்னங்களை தன்னுடைய நினைவாக உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார். அவற்றை பார்த்தால் அல்லாஹ்வுடைய வல்லமை புரியும். அவற்றை பார்க்கும்போது அல்லாஹ்வினுடைய சிந்தனை மேலோங்கும். இபாதத்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும். பாவம் செய்யக்கூடாது என்ற கண்டிப்பும் கட்டுப்பாடும் நமக்கு அதிகரிக்கும். அந்த வகையில் நிறைய அடையாள சின்னங்களை இந்த பூமியில அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். மார்க்கம் நமக்கு நிறைய கற்றுத்தருகிறது. இவையெல்லாம் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள். இவையெல்லாம் அல்லாஹுவால் இந்த பூமிக்கு வழங்கப்பெற்ற அத்தாட்சிகள் என்பதாக நிறைய விஷயங்களை மார்க்கம் குறிப்பிட்டு சொல்லும். அவற்றை குறிப்பிடுவதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் மார்க்கம் இப்படி கற்றுத்தருகிறது, திருமறை இப்படி பேசுகிறது. யார் அல்லாஹுவின் நினைவை புதுப்பிக்கக்கூடிய அப்படிப்பட்ட அடையாளங்களை கண்ணியப்படுத்துவாரோ, இறை சிந்தனையை அதிகரிக்கக்கூடிய அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ அது அவர்களினுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை அதிகப்படுத்தும். அது அவர்களினுடைய உள்ளத்தில் தக்வா அதிகரிப்பதற்குண்டான காரணமாக அமையும். அதற்குண்டான வழி என்ன? அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய அடையாளங்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹுவின் நினைவை புதுப்பித்து தரக்கூடிய, அல்லாஹுவின் சிந்தனையை அதிகரித்து தரக்கூடிய அல்லாஹுவின் சின்னங்களை, அடையாளங்களை கண்ணியப்படுத்துவது உள்ளங்களில் ஈமானை, உள்ளங்களில் தக்வாவை அதிகரிப்பதற்குண்டான காரணமாக அமைகிறது. நிறைய விஷயங்களை உதாரணமாக குறிப்பிட்டு சொல்லலாம். அல்லாஹ்வினுடைய அடையாளங்களாக, அல்லாஹ்வினுடைய சின்னங்களாக வழங்கப்பட்ட பொருட்கள், இடங்கள், நிலைகள், நேரங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய சிந்தனையை புதுப்பித்துக் கொள்வதற்கென்று இந்த சமுதாயத்திற்கு வழங்கிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமானதும் இஸ்லாமியர்களினுடைய வாழ்வோடு மிக அதிகமாக இணங்கி இருக்கக்கூடிய, வாழ்வோடு ஒன்றிய அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அடையாளம் எது தெரியுமா? நாம் வீற்றிருக்கக்கூடிய இறை இல்லமான அல்லாஹ்வினுடைய இந்த மஸ்ஜித். இதுதான் அல்லாஹுவை நினைவு கூறப்படுவதற்கென்று அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த முதல் அடையாளம். அல்லாஹ் தன்னை நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிந்தனை இந்த சமுதாயத்திலே மழுங்காமல் எந்நேரமும் உயிரோட்டத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திலும் அல்லாஹ் பதிவு செய்கிற முதல் அடையாளம் மஸ்ஜித்.
அல்லாஹ் ரசூலினுடைய நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டவுடன் எழுப்பப்பட்ட முதல் கட்டளை அல்லாஹுவை தரிசிப்பதற்காக, அல்லாஹுவை வழிபடுவதற்காக ஒரு இறை இல்லத்தை உருவாக்குங்கள். பூமியில இறக்கப்பட்ட உடனே முதல் கட்டளை ஒரு இறை இல்லத்தை உருவாக்குங்கள், ஒரு மணல் குவியலை போன்று. இப்போது காபத்துல்லா கட்டடமாக எந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறதோ மிகச்சரியாக அதே இடத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை வழிபாட்டிற்காக மணல் கொண்டு ஒரு கட்டடத்தை, மணல் கோபுரத்தை உருவாக்கி மஸ்ஜிதாக நிர்ணயித்து அங்கிருந்து இறை வழிபாடு ஆரம்பிக்கிறது. உலகத்தில் முதலாக மனிதன் அனுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த மனிதன் தங்குவதற்கு வீடு ஏற்பாடு செய்வதற்குண்டான அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்னால், அந்த மனிதன் தன்னுடைய மனைவியை தேர்வு செய்து கொள்வதற்குண்டான அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்னால், தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கான பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வழிமுறைகளை அவன் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக முதலாக அல்லாஹ் ஏற்படுத்திய கட்டளை, முதலாக அல்லாஹ் இட்ட உத்தரவு, மஸ்ஜிதை ஏற்படுத்துங்கள். நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கிறோம். எதிரிகளினுடைய பார்வையிலிருந்து தப்பித்து கிட்டத்தட்ட மதீனாவை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் மதீனாவுக்கு வெளியே ஒரு ஊரில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது முதலாக அந்த ஊரில ஒரு பள்ளிவாசலை கட்ட சொல்லி கட்டளையிடுகிறார்கள். மஸ்ஜிது குபா சென்றிருப்பவர்களுக்கு பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, போகாதவர்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தர வேண்டும். ஒரு ஊரில் தற்காலிகமாக புறப்பட்டது மக்காவில் இருந்து போய் சேர வேண்டியது மதீனாவில, பயணத்திற்கு இடையில தற்காலிகமாக தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதும் கூட இது தற்காலிகமாக தங்குவதற்காக இறங்கிய ஊர்தானே என்று கடந்து சென்று விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரிலே ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி கொடுத்து விட்டு அங்கிருந்து புறப்படுகிறார்கள். மதீனாவிற்குள் வருகிறார்கள். முதல் கட்டளையாக ஒரு இடத்தை தேர்வு செய்து பள்ளிவாசலை கட்ட சொல்லுகிறார். மஸ்ஜித் நபவி கட்டப்படுகிறது. ஆக அல்லாஹ்வும் தன்னுடைய நடைமுறையில் ஒரு ஊரை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவதற்கு, ஒரு சமுதாயத்தை செழிப்பானதாக ஆக்குவதற்கு முதல் கட்டளையாக அங்கே மஸ்ஜித் உருவாக்கப்பட வேண்டியதை பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையில ஆங்காங்கே தங்களுடைய வருகையை அங்கிருந்து இஸ்லாம் வளர்க்கப்பட வேண்டும், இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அரணாக ஒவ்வொரு ஊரிலும் மஸ்ஜிதை புதுப்பித்ததை, மஸ்ஜிதை கட்ட சொல்லி கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் இந்த மார்க்கத்திற்கும் மஸ்ஜிதிற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அவ்வளவு தூரம் முஸ்லிம்களினுடைய வாழ்க்கைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் மஸ்ஜிதிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நடைமுறை நமக்கு விளக்கி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, பூமியின் இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமான இடம் மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இறை இல்லங்கள். அல்லாஹ்வுக்கு பூமியிலேயே ஆக பிடித்த இடம், அல்லாஹ்வுக்கு பூமியில ஆக பிடித்த இடம், ஆக பிடித்த பகுதி, பிரியமான இடங்களை குறிப்பிடும் பொழுது மஸாஜிதுஹா, மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் தான் அல்லாஹ்விற்கு ஆக பிரியமான பகுதி, ஆக பிடித்தமான பூமி. அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான பூமியின் பகுதி எது தெரியுமா? கடை வீதிகள் தான் அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான பகுதி. அல்லாஹ்வுக்கு ஆக நேசமான பிரியமான பூமியினுடைய பகுதிகள் பள்ளிவாசல்கள், ஆக வெறுப்பான பகுதிகள் கடை வீதிகள். இந்த சமுதாயத்தினுடைய சாபக்கேடு அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான இடமான இந்த மஸ்ஜிதுக்கு 5 நிமிடம் 10 நிமிடம் கொடுப்பதற்கு மிகவும் பெரிய பாரமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு வெறுப்பான கடை வீதியில விட்டா 24 மணி நேரமும் கூட இருக்கிறதுக்கு தயாரா. ஒரு கட்டத்துக்கு மேல வியாபாரம் நடக்காது, ஒரு நேரத்திற்கு மேல ஒண்ணு காவல்துறையால கடையை மூட சொல்லி கட்டளை வரும், இல்லை என்றால் அதுக்கு மேல கஸ்டமர் வரமாட்டாங்கன்றதுக்காக வேண்டி கடையை அடைத்துக் கொண்டு செல்லுகிறோமே தவிர
வியாபாரம் நடக்கக்கூடிய நேரமாக இருந்தா இரவு 12 மணி ஆனாலும் சரி, தொடர்ந்து 2 நாள் ஆனாலும் சரி, கடையை திறந்து வைத்துக் கொண்டு அங்கேயே இருப்பதற்கு தயாராக இருக்கும். எந்த இடம்? அபுகதுல் பிலாதி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிக மிக கோபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய, உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்ட பஜார்களிலும் கடை வீதிகளிலும் 24 மணி நேரம் இருக்க சொன்னா கூட இருக்க தயாராக இருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு வர வேண்டிய நேரத்தை 10 நிமிஷம் கூட வர சொன்னா, ஜும்மாவுக்கு வருபவர்களை ஒரு அரை மணி நேரம் முன்னால வந்துருங்கன்னு சொன்னா பெரிய பாரமா இருக்கு. அரை மணி நேரம் கடையை விட்டுட்டு வரதா? குத்துபா ஓதுற நேரத்துக்கு வர்றோம், சலாம் கொடுத்தவனே ஓடும். அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான இடங்கள் இந்த பள்ளிவாசல்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஏற்கனவே நாம் பேசி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸினுடைய ஒரு பகுதி, மலக்குமார்களினுடைய வருகைக்குரிய வாசல் பள்ளிவாசல். எந்த ஒரு மஹல்லாவுக்கும் எந்த ஒரு ஊருக்கும் மலக்குமார்கள் நேரடியாக வருவதில்லை என்ற தகவலை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். வானத்திலிருந்து காபத்துல்லாஹுக்கு நேர் மேலாக பைத்துல் மாமூர் என்ற மலக்குமார்களினுடைய மஸ்ஜித் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுத்தால், ஒரு மலக்கை ஒரு ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தால், அதாபை கொண்டோ ரஹமத்தை கொண்டோ மலையை கொண்டோ ரிஸ்கை கொண்டோ ஒரு மலக்கு இந்த பூமிக்கு வருவதாக இருந்தால் அவர் வரவேண்டிய நடைமுறையை ஹதீஸ் பதிவு செய்கிறது. அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளையை வாங்கி கொண்டவர் பைத்துல் மாமூருக்கு வாசலிலே ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நதியிலே உது எடுப்பார், பைத்துல் மாமூரிலே 2 ரக்காத்து தொழுவார், அங்கிருந்து நேராக காபத்துல்லாஹின் மீது இறங்குவார், காபத்துல்லாஹை தவாஃப் செய்வார், காபத்துல்லாஹிலே 2 ரக்காத்து தொழுகையை தொழுவார், அங்கிருந்து அனுப்பப்பட்ட ஊரினுடைய மஹல்லாவினுடைய மஸ்ஜிதுக்கு வருவார். அங்கிருந்து எந்த ஊர் சம்பந்தமான கட்டளையை சுமந்து வந்திருக்கிறாரோ, எந்த பகுதி சார்ந்த கட்டளையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரோ, அந்த பகுதிக்கு கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நேரடியாக செல்லுவதில்லை. அந்த ஊரினுடைய மஹல்லாவினுடைய மஸ்ஜிதுக்கு நேரடியாக வருகிறார். காபத்துல்லாவிலிருந்து நேரா நம் பகுதியினுடைய மஹல்லாவினுடைய மஸ்ஜிதுக்கு வருகிறார். இந்த மஸ்ஜிதிலே தொழுது விட்டு அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறார். நம்முடைய ஊர்களிலே நம்முடைய பகுதிகளிலே நல்லதை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்களும் சரி, கெட்டதை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்களும் சரி, மலக்குமார்களை வரவேற்கும் வாசலாக இந்த பள்ளி வாசல்கள் தான் இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுகளை குறித்து பேசிய ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுகளை குறித்து பேசிய ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள். இந்த மஸ்ஜிதுகள் என்னுடைய இல்லம், என்னுடைய வீடு. அல் மஸாஜிது புயூத்துல்லாஹ், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வினுடைய இறை இல்லமாக இருக்கின்றன. இங்கே வருபவர்கள் விருந்தாளி, இங்கே வருபவர்களுக்கு விருந்து கொடுப்பவன் அல்லாஹ். இங்கே வருபவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். இங்கே வருபவர்களை உபசரிக்க வேண்டியது அல்லாஹ்வினுடைய பொறுப்பு. இங்கே வருபவர்களினுடைய வாழ்க்கையை வசந்தமாக்க வேண்டியதும், இங்கே வருபவர்களினுடைய வாழ்க்கையில நலவுகளை ஏற்படுத்த வேண்டியதும், அவர்கள் வாழ்க்கையிலிருந்தும் தீமைகளை அப்புறப்படுத்த வேண்டியதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நேரடியாக அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தொடர்பு வாசல்கள் இந்த பள்ளிவாசல். இங்கே வருபவர்கள் என்னுடைய விருந்தாளிகள். அவர்களினுடைய நிறை குறைகளை கேட்டு அவர்களை உபசரிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்கிறான் அல்லாஹ் தஆலா. துஸீஉ லி அஹ்லி ஸமாஇ கமா துஸீஉ நுஜூமு ஸமாஇ லி அஹ்லில் அர்தி. இந்த பள்ளிவாசல்கள் குறித்து அல்லாஹ் பதிவு செய்த செய்தி இது. வானத்திலிருந்தும் பார்ப்பவர்களுக்கு நட்சத்திரங்களை போல மின்னும். மலக்குமார்கள் மேலிருந்து இந்த பூமியை பார்க்கிற பொழுது, மலக்குமார்கள் வானத்திற்கு மேலிருந்து இந்த பூமியை பார்க்கும் பொழுது
பூமியில் இருப்பவர்கள் வானத்தை பார்த்தால் நட்சத்திரங்கள் எப்படி மின்னுகிறதோ அதுபோல மலக்குமார்கள் மேலிருந்து பூமியை பார்க்கும் பொழுது பூமியிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் மலக்குமார்களுக்கு நட்சத்திரங்களை போன்ற பளிச்சென்று காட்சியை தருகிறது. அடுத்ததுக்காக பள்ளிவாசல்களினுடைய பெருமையை, மகிமையை, மகத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். மார்க்கத்தோடு மஸ்ஜிதுகளுக்கு உண்டான தொடர்பு இவ்வளவு தூரம் ஆழமானது. முஃமின்களினுடைய வாழ்க்கையில், முஃமின்களினுடைய இம்மையில், மறுமையில் மஸ்ஜிதுகளினுடைய பங்களிப்பு என்ன என்பதை அடுத்த கட்டமாக ஹதீஸ் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இதா ரஅய்துமுர் ரஜுல யதஆஹதுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். ஒரு மனிதன் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வந்து போகிற வழக்கமுடையவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்தால் அவர் ஈமான்தாரி என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். ஒரு மனிதன் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வந்து போவதை வழக்கமாக கொண்டவனாக இருப்பானே ஆனால் அவ்வப்போது பள்ளிவாசலிலே தன்னுடைய முகத்தை பதிவு செய்யக்கூடியவனாக இருந்தால், அவ்வப்போது பள்ளிவாசல்களிலே தன்னுடைய வருகையை பதிவு செய்யக்கூடிய பழக்கமுடையவனாக இருந்தால் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு நீங்கள் சாட்சி கூறுங்கள். மஸ்ஜித் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானோடு நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மஸ்ஜிதுக்கு வருகை தருவது என்பது, பள்ளிவாசல்களிலே நம்முடைய வருகையை பதிவு செய்வது என்பது நேரடியாக ஈமானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார். நம்முடைய ஈமான் நம்மை எவ்வளவு தூரம் பள்ளியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதை நாம் சற்று இங்கே யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் மஸ்ஜிதின் பக்கம் ஒரு எட்டு எடுத்து வைத்து நடந்து வருகிறாரோ, மஸ்ஜிதின் பக்கம் ஒரு எட்டு எடுத்து வைத்து யார் நடந்து வருகிறாரோ அவர்களுடைய நடையில், அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு, அவர் கடை வீதியிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு வருகிற அந்த பாதையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிற்கும் 3 பிரயோஜனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். குத்திபத் லஹு ஹஸனா, ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும், சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளிலே ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். ஒரு எட்டுக்கு 3 பிரயோஜனம். அந்த 3 பிரயோஜனங்களும் சாதாரணமானதல்ல. ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்திலே ஒரு படிக்கட்டு, சொர்க்கத்தினுடைய உயர்வில் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக அவர் உயரத்திற்கு ஏறிக்கொண்டே இருக்கிறார். ஒரு எட்டுக்கு, ஒரே ஒரு எட்டுக்கு 3 வகையான பிரயோஜனங்கள். ஒரு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பாதையில ஒரு மனிதன் 100 எட்டு எடுத்து வைக்கிறான் என்றால் ஒவ்வொரு எட்டுக்கு பகரமாக ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மஸ்ஜிதுடைய தொடர்பு, பள்ளிவாசலோடு அவர்கள் கடைபிடித்துக் கொண்ட நடைமுறை அவர்களை இந்த உலக வாழ்க்கையோடு மாத்திரமல்ல மறுமையிலும் மேலோங்கி நிற்க செய்கிறது. ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாக இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். நாளை மறுமையிலே எந்த இடத்திலும் நிழல் பெறுவதற்கு சாத்தியம் இல்லாத அந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலில் சிலருக்கு இடமளிப்பான். அல்லாஹ் தன்னுடைய அரசுக்கு அடியில், தன்னுடைய சிம்மாசனத்தில், தன்னுடைய அரியாசனத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய நிழலில் சில வகை மனிதர்களுக்கு இடமளிப்பதாக ஒரு நீண்ட ஹதீஸை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு ஒன்றி இருக்கிறதோ, யாருடைய உள்ளம் பள்ளிவாசலை நோக்கி இருக்கிறதோ அவருக்கு மறுமையில எந்த நிழலுக்கும் சாத்தியமில்லாத அந்த சூழ்நிலையில தன்னுடைய அரிசின் நிழலில் அல்லாஹ் இடமளிப்பார். அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை நசீபாக்கட்டுமா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸினுடைய இந்த வார்த்தையை கவனிக்கிறோம். பள்ளிவாசலுக்கு வந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. யாருடைய உள்ளம் பள்ளிவாசலை நோக்கி இருக்கிறதோ, அவர் வீட்டில் இருக்கிறார், அவர் கடை வீதியிலே வியாபாரத்தில் இருக்கிறார்,
அவர் தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஊரிலே உலகத்திலே அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருக்கிறார். கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஆனால் உள்ளம் பள்ளிவாசலை நோக்கி இருக்கிறது. எப்ப தொழுக நேரம் வருங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். எப்ப பள்ளிவாசலுக்கு போறதுக்கு நேரம் கிடைக்குங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்ப பயான கேட்கறதுக்கு, எப்ப zikr செய்வதற்கு, எப்ப குர்ஆன் ஓதுவதற்கு பள்ளிவாசலை அடைய முடியும் என்ற சிந்தனையில் இருக்கிறார். பள்ளிவாசலுக்கு வந்தது போனதெல்லாம் அப்பாற்பட்டு பள்ளிவாசலை பற்றி சிந்திப்பதே, பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவதே ஒரு மனிதனை அரிசின் நிழலில் இடம்பெறுவதற்கு தகுதியானவனாக மாற்றுகிறது. சிந்தனையில பள்ளிவாசலை வைத்திருக்கிறது. கிடைக்கின்ற நேரத்தை பள்ளிவாசலின் பக்கம் திருப்புவதற்குண்டான முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எண்ணங்கள், கவனங்கள் அத்துணையையும் பள்ளிவாசலின் திசையை நோக்கி எப்போதும் தயாராக வைத்திருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன? அரிசின் நிழலில் இடம்பெறுவதற்குண்டான தகுதியை ஏற்படுத்துகிறார். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அவனுடைய உள்ளம் பள்ளிவாசலை நோக்கி இருந்தால் போதும். அவன் வெளியே இருந்தாலும் பரவாயில்லை, அவர் வெளியே இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய உள்ளம் மஸ்ஜிதை நோக்கி இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கின்ற போது பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான தயார் நிலையில் இருக்கிறது என்கிற போது இதுவே ஒரு மனிதனை அரிசின் நிழலில் இடம்பெறுவதற்கு தகுதியானவனாக மாற்றுகிறது என்றால், பள்ளிவாசலையே தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொண்டவர்களை, பள்ளிவாசலையே தன்னுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டவர்களை என்னவென்று சொல்லுவார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யாருடைய வீடு மஸ்ஜிதாகி விட்டதோ அவருக்கும் சுப செய்தி உண்டாகட்டுமாக. மஸ்ஜித் யாருடைய வீடாக ஆகிவிட்டதோ அவருக்கும் சுப செய்தி உண்டாவதாக. ரெண்டு செய்தி. யாருடைய வீடு மஸ்ஜிதாகி விட்டதோ அவருக்கு சுப செய்தி உண்டாகட்டுமாக. வீட்டிலும் தொழுகிறார், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தொழ சொல்லுகிறார், வீட்டிலே பிள்ளைகளை தொழ வைக்கிறார். வீட்டை பள்ளிவாசலை போன்ற ஒன்றான சூழலில் யார் பாதுகாத்துக் கொள்ளுகிறாரோ, வீட்டை பள்ளிவாசல் போன்ற சூழ்நிலையில் யார் நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவருக்கும் சுப செய்தி உண்டாவதாக. யார் பள்ளிவாசலையே தன்னுடைய வீடு ஆக்கிக் கொள்ளுகிறாரோ, 24 மணி நேரத்துல மேக்சிமம் எவ்வளவு நேரம் அவளால பள்ளியில கழிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் பள்ளியில கழிக்கிறார். எவ்வளவு நேரம் பள்ளியில இருக்க முடியுமோ பள்ளியிலேயே அதிகமான நேரத்தை செலவழித்து பள்ளிவாசலையே தன்னுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதிக நேரத்தை பள்ளிவாசலிலே யார் செலவு செய்கிறாரோ அவருக்கும் சுப செய்தி உண்டாவதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன ஃபி ஸுலமி இலல் மசாஜித், பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன ஃபி ஸுலமி இலல் மசாஜித். இருள் சூழ்ந்த நேரங்களிலே பள்ளிவாசலுக்கு வருபவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். இருள் சூழ்ந்த நேரங்களிலே மகரிபு தொழுகை, இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை என்று இருள் சூழ்ந்த நேரங்களிலே பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை சுப செய்தி சொல்லுங்கள். பின்னூரி தாமி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே இந்த வருகை அவர்களுக்கு பரிபூரணமாக ஒளியாக வெளிச்சமாக மாற்றி தரப்படும். மறுமையில எங்க போறதுன்னு தெரியாமல், திக்கு திசை தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இருளிலே மனிதர்கள் வெளிச்சத்திற்காக வேண்டி அங்கும் இங்கும் ஓடி திரியும் பொழுது பள்ளிவாசலுக்கு இருளிலே நடந்து வந்த இந்த எட்டுக்கள், பள்ளிவாசலில் இருள் தொழுகைகளிலே, இஷாவிலே, ஃபஜ்ரிலே நாம் பதிய வைத்த வருகைகள் வெளிச்சமாக, நூறாக, ஒளியாக மாற்றி நமக்கு தரப்படும். அதை கொண்டு நேரான சொர்க்கத்தினுடைய பாதையை தேடி பிடித்து சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பள்ளிவாசலினுடைய வருகை ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில, பள்ளிவாசலினுடைய தொடர்பு ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் மாற்றங்களை கொண்டு வருகிறது, எவ்வளவு பெரிய நன்மைகளை, நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் நாம் இப்படியும் ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எது எவ்வளவு அழகானதோ அது அவ்வளவு ஆபத்தானதும் கூட. எது எவ்வளவு அழகானதோ அது அவ்வளவு ஆபத்தானதும் கூட. இந்த பள்ளிவாசல் தன்னை கண்ணியப்படுத்துபவர்களை எவ்வளவு தூரம் உயர்த்தி பேசுகிறதோ, இங்கே கண்ணிய குறைவை ஏற்படுத்துபவர்கள் விஷயத்திலே அவ்வளவு தூரம் எச்சரிக்கையை ஏற்படுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
யார் மஸ்ஜிதில் உலக பேச்சுக்களை பேசி அதனுடைய கண்ணியத்தை குலைக்கிறாரோ, மார்க்கத்திற்கு சம்பந்தப்படாத உலக பேச்சுக்களை பேசி யார் பள்ளிவாசலினுடைய கண்ணியத்தில் குறைவை ஏற்படுத்துகிறாரோ, அவர் இங்கே பேச பேச அவருடைய நன்மை பட்டியலிலிருந்தும் நன்மைகள் காணாமல் போய் கொண்டிருக்கும். உலக விஷயத்தை பேச பேச நாம் ஏற்கனவே செய்து நம்முடைய ஏடுகளிலே பதிய வைத்திருக்கக்கூடிய நன்மைகளில் இருந்தும் நன்மைகள் காணாமல் போய் கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏதோ அவ்வப்போது வெள்ளிக்கிழமையில பள்ளிவாசலுக்கு வந்து நாங்க நன்மையை எழுதி வச்சிருப்போம். ஏதோ பெருநாட்களில, நோம்பு மாதங்களில, ஏதோ நல்ல நாள் கெட்ட நாட்களில பள்ளிவாசலுக்கு வந்து ஏதோ குர்ஆனை ஓதி, ஏதோ திக்ர் செய்து, ஏதோ துஆ செய்து, ஏதோ நல்லடியார்களுடைய தொடர்புல இருந்து அவர்களுடைய துஆவை கொண்டு ஒன்று இரண்டு நன்மைகளை ஆங்காங்கே நம்முடைய பதிவேட்டிலே பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் அதை பாதுகாப்பாக பத்திரமாக அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் பள்ளிவாசலிலே மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத உலக பேச்சுக்களை பேசி அதன் கண்ணியத்தை குறைக்கிறார்களோ அவர்களின் பட்டியலில் இருந்தும் நன்மைகள் காணாமல் போய் கொண்டிருக்கும். அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. மார்க்கத்திலே எந்த பாவம் குறித்து இப்படி சொல்லப்படல, அந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டு இருக்கிறது. இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இருக்கு, இதுக்கு இவ்வளவு பெரிய விளைவுகள் இருக்கு, இது உங்க வாழ்க்கையை நாசப்படுத்தும், இது உங்களுடைய எதிர்காலத்தை அழித்துவிடும், இது உங்களுடைய மறுமையை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று எத்தனையோ பாவங்கள் அவற்றின் விளைவுகளை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மூன்று விஷயத்தை குறித்துத்தான் இப்படிப்பட்ட வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. இது எதிர்காலத்திலே என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் தாண்டி ஏற்கனவே நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய நன்மைகளையும் சேர்த்து அளித்துவிடும். ஒன்று, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, ஈமானை விட்டு வெளியேறுவது, ஏற்கனவே செய்த அத்தனை பாவங்களையும் அளித்துவிடும். இனி வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் உங்களினுடைய நடவடிக்கைகளிலே அது என்ன பிரதிபலிப்பை ஏற்படுத்த போகிறது, மறுமையிலே அது என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதை எல்லாம் தாண்டி ஈமானை விட்டு வெளியேறி விடுவது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுவது என்பது நீங்கள் ஏற்கனவே செய்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் அளிச்சிடும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருந்த காலம் வரை நபி அவர்களின் சபையில நபியை விட சத்தத்தை உயர்த்தி பேசுபவர்களுக்கு இந்த தண்டனை கூறப்பட்டது. அது அந்த காலத்தோடு சம்பந்தப்பட்டது. நபி அவர்களினுடைய சபையில நபியை விட உயர்ந்த சத்தத்திலே யார் பேசுகிறாரோ, நபியை விட உயர்ந்த குரலிலே யார் பேசுகிறாரோ, நபியின் கண்ணியத்தை குறைத்தவர்களுக்கு, நபியின் கண்ணியத்தை கேள்விக்குறியாக்கியவர்களுக்கு தண்டனை அவர்கள் ஏற்கனவே செய்த நல்ல அமல்கள் அத்தனையும் அளிக்கப்படும். மூன்றாவது, மஸ்ஜிதின் கண்ணியத்தை யார் கேள்விக்குறியாக்கினாரோ, மஸ்ஜிதிலே உலக பேச்சுக்களை யார் பேசினாரோ ஏற்கனவே செய்து வைத்த நன்மைகள் காணாமல் போகிறது. அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. நிறைய விஷயங்கள் மஸ்ஜிதில ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அதபுகள், கண்ணியங்கள் குறித்து மார்க்கத்தில் நிறைய பேசப்பட்டிருக்குது. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மஸ்ஜிதிலே யாராவது வியாபாரத்தை பற்றி பேசுவது உங்கள் காதுகளில் விழுந்தால் உங்கள் வியாபாரம் நஷ்டமாகட்டும் நீங்க அவருக்கு பத்துவா செய்யுங்கன்றாங்க. மஸ்ஜிதில வியாபாரம் செய்பவர்களையோ அல்லது வியாபாரத்தை பற்றி மஸ்ஜிதிலே பேசிக் கொள்ளுபவர்களையோ நீங்கள் கண்டால் அல்லாஹ் உங்கள் வியாபாரத்தை நஷ்டமாக்குவானாக என்று மற்றவர்கள் அவர்களுக்கு பத்துவா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறது. பள்ளிவாசலில் கடை வைக்கிறது, உள்பள்ளியில அல்லது பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ள கடையை வைத்து வியாபாரம் செய்வதோ அல்லது பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு வியாபார பேச்சுக்களை பேசுவதோ, உங்க கடையில வியாபாரம் எப்படி, எங்க சரக்கு எடுக்கிறீங்க, எங்க வாங்குறீங்க, எங்க விற்கிறீங்கன்னு பள்ளிவாசலுக்குள்ளே வியாபாரத்தை பற்றி பேசுபவர்களை கண்டால் உங்கள் வியாபாரம் நஷ்டமாகட்டும்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்காக பத்துவா செய்யுங்கள் என்கிறது மார்க்கம். பள்ளிவாசலிலே ஒருவர் காணாமல் போன பொருளுக்காக வேண்டி புலம்பிக் கொண்டிருந்தார், பள்ளிவாசலிலே ஒருவர் காணாமல் போன பொருளுக்காக வேண்டி புலம்பிக் கொண்டிருந்தால், செருப்ப காணோம், வாக்க காணோம், பருப்ப காணோம், இதை காணோம், அதை காணும்னு பள்ளிவாசலிலே காணாமல் போன பொருளை தேடி யாராவது புலம்பிக் கொண்டிருந்தால் லா ரத்தஹுல்லாஹு இலைக, அந்த பொருளை அல்லாஹ் உனக்கு கிடைக்காமல் ஆக்கட்டும்னு பத்துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அதற்காக வேண்டி கட்டப்பட்டதல்ல பள்ளிவாசல்.
காரணத்தை ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல் அதற்காக வேண்டி கட்டப்பட்டதல்ல. நீங்கள் வியாபாரத்தை பற்றி பேசி புரிந்து கொள்வதற்கோ காணாமல் போன பொருள்களை தேடி திரிவதற்கோ கட்டப்பட்டது அல்ல பள்ளிவாசல். இது அல்லாஹ்வினுடைய சிக்கருக்காக, இது அல்லாஹ்வினுடைய சிந்தனையை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக கட்டப்பட்டது. ஆக அன்பிற்குரிய அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசலிலே எந்த கண்ணிய குறைவும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற விஷயத்துல நாம ஆழ்ந்த கவனத்தை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதையும் தாண்டி ஒரு கட்டம், பள்ளிவாசலிலே செய்யக்கூடாதவை என்று தடை செய்யப்பட்ட விஷயங்களிலே முக்கால்வாசி விஷயங்கள் எதை சார்ந்தது தெரியுமா? பிறருக்கு நோவினை தரக்கூடாது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது. இதையெல்லாம் பள்ளிவாசலிலே செய்யாதீர்கள் என்று தடை செய்யப்பட்ட நிறைய விஷயங்களும், இதையெல்லாம் பள்ளிவாசலிலே செய்யுங்கள் என்று ஒழுக்கமாக கண்ணியமானதாக சொல்லித்தரப்பட்ட நல்ல விஷயங்கள் பலவும் எதை அடிப்படையாக வைத்து வகுக்கப்பட்டது என்பதை பார்க்கிற பொழுது ஒரே ஒரு காரணம் நமக்கு விளங்குகிறது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு, பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற தொழுகையாளிகளுக்கு தொந்தரவை தந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திலே நிறைய மார்க்கம் பேசியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமாவுடைய குளிப்பை, வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு வரோம் பள்ளிவாசலுக்கு, அந்த குளிப்பை சுன்னத்தாக ஆக்கினார்கள். அந்த குளிப்பை சுன்னத்தாக ஆக்கினார்கள். அதற்குண்டான காரணத்தை ஆய்வு செய்கிற போது இப்படி ஒரு சம்பவம் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபாவிற்காக வேண்டி மெம்பரிலே ஏற சென்ற பொழுது வியர்வை நாற்றத்தை, பள்ளிவாசலிலே வியர்வை நாற்றத்தை உணர்ந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களினுடைய துர்நாற்றம் என்னை பாதிக்கிறது. உங்கள் உடலிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் என்னை வந்து பாதிக்கிறது என்றால் உங்க பக்கத்தில் இருக்கவங்களை யோசித்து பாருங்க. அதனால இனி வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வருபவர்கள் குளித்து விட்டு வாருங்கள் என்று அங்கிருந்துதான் வெள்ளிக்கிழமையினுடைய குளிப்பு சுன்னத்தாக ஆகிறது என்றால், பள்ளிவாசலில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடைமுறை, பள்ளிவாசலில் நம்மை நாம் வைத்திருக்கக்கூடிய நிலை பிறருக்கு நோவினை தந்துவிடக் கூடாது என்ற விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முனைப்பு காட்டி இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே பிறருக்கு நோவினை தருவது தடை செய்யப்பட்டது. பள்ளிவாசலை பொறுத்தவரை ஒருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வினுடைய தொடர்பில் இருப்பார். ஒருவரும் அவரவர்களினுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய நினைவில் இருப்பார்கள். அந்த நினைவை திசை திருப்பும் வண்ணமாக, அல்லாஹ்வின் தொடர்பில் தொந்தரவை ஏற்படுத்தும் வண்ணமாக நாம் செய்துவிடக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விளைவுகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பச்சை பூண்டு, பச்சை வெங்காயங்களை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வராதீர்கள். உங்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் பிற தொழுகையாளிகளை தொழுகையின் கவனத்தை விட்டு திசை திருப்பும். அந்த துர்நாற்றம் பிற தொழுகையாளிகளுக்கும் இடையூறாக இருக்கும், மலக்குமார்களுக்கும் இடையூறாக இருக்கும். தொழுகையில, பள்ளிவாசலினுடைய சபைகளில நம்முடைய பார்வைகளுக்கு தெரியாமல் மலக்குமார்களும் நம்மோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதை நாம் அதிகம் கவனத்திலே வைத்திருப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் எதையெல்லாம் கொண்டு நோவினை அடைகிறார்களோ அப்படிப்பட்ட எல்லா அருவருப்பான நிலைகளை கண்டு மலக்குமார்களும் அருவருப்படைகிறார்கள். எனவே வாயிலிருந்தும் துர்நாற்றம் வருகிற, பிறருக்கு நோவினை தரக்கூடிய துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிற எந்த காரியத்தையும் பள்ளிவாசலுக்குள் கொண்டு வராதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெங்காயமும் பூண்டும் சாப்பிடுவதற்கு அனுமதி தரப்பட்ட பொருள் என்றாலும் கூட அது பிறருக்கு நோவினை தருகிறது என்ற நிலைமையில பள்ளிவாசலுக்குள் அது தடை செய்யப்படுகிறது என்றால், பீடி சிகரெட்டு போன்ற புகைப்பழக்கங்களை நாம் என்னன்னு சொல்லுவது? சில பேர் பள்ளிவாசலில் பக்கத்தில் நின்று சொல்ல முடியல. யாரையும் தனிப்பட்டு குறிப்பிட்டு பேசணுங்கிறதுக்காக வேண்டி, யாருடைய மனதையும் புண்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லல. நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏற்கனவே மார்க்கத்திலே ஹராமான ஒன்று, அது இரண்டாம் கட்டமாக பிறருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்கிற போது அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். புகையிலை பழக்கம், புகைப்பழக்கம், இன்ன பிற துர்நாற்றத்தை தரக்கூடிய, பிறருக்கு நோவினை தரக்கூடிய அருவருப்பானவற்றை பள்ளிவாசலுக்குள் கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய அவமானம். நிறைய பேரு
பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு உண்டான 50% காரணமே இதுதான். பள்ளிவாசல் டாய்லெட்ல இதை பயன்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இங்க வருது. இந்த பள்ளிவாசலும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு என்று உண்டான ஒரு பொது நியதி இதுதான். அங்க போய் பாத்ரூம்ல நின்று இதையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பள்ளிவாசல் பாத்ரூம்லயே கை கழுவிட்டு முகம் கழுவிட்டு தொழுகிறது தொழுகாததெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இது மாதிரியான அருவருப்பான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கென்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய இடம் பள்ளிவாசலுடைய கழிப்பறை. எவ்வளவு கேவலமான, எவ்வளவு அருவருப்பான விஷயம். யாருடைய வீடு? அல்லாஹ்வுடைய வீடு. யாராவது விருந்தாளிகள் வீட்டுக்கு போனா அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறைகளில் இந்த காரியங்களை நாம் செய்வோமா என்று யோசித்து பார்க்கணும். வெளியூர்களிலே இடம் தெரியாத நபர்களினுடைய வீடுகளிலே கழிவறைகளை பயன்படுத்துறதுனா எவ்வளவு சுத்தமா பயன்படுத்திட்டு அவங்க நம்மளை பத்தி எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது, அவங்க என்னடா வந்துட்டு போனவர் இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுட்டு போயிட்டாருன்னு நினைக்க கூடாதுங்கிற விஷயத்துல எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வீடாச்சு. இங்கே வந்து கண்ணிய குறைவை ஏற்படுத்துபவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எவ்வளவு மோசமான முடிவெடுப்பான் என்பதை எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு அல்லாஹ்வினுடைய சிந்தனையை தவிர்த்து வேறு விஷயங்களை யோசிக்கிற பொழுது அல்லாஹ் அவனை நோக்கி பேசுகிறான், மனிதனே என் வீட்டுக்கு வந்திருக்கிற, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வீட்டிற்கு வந்த விருந்தாளி உன்னை உபசரிப்பதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், உன்னை விருந்தளிப்பதற்காக உன் வாழ்வின் நலவுகளை முடிவு செய்வதற்காக நான் உன்னை நோக்கி அமர்ந்திருக்கிறேன், நீ வேற எதையோ யோசிக்கிட்டு இருக்கிறியே என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். அவன் தன்னை திருத்திக் கொண்டால் அல்லாஹ் அடுத்த கட்டமாக அவனுடைய வாழ்க்கை குறித்து யோசிக்கிறான். இல்லாவிட்டால் இரண்டாவது எச்சரிக்கை, மூன்றாவது எச்சரிக்கை, 3 முறை அல்லாஹ் அவனை அழைத்து பார்க்கிறான். ஆதமுடைய மகனே, உன்னுடைய குறையை கேட்பதற்காக, உன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நீ என்னுடைய பள்ளிக்கு வந்திருக்கிறாய், என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாய், நான் உன்னை நோக்கி அமர்ந்திருக்கிறேன், நீ வேற எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறாயே என்று 3 முறை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எச்சரிக்கை கொடுப்பான். 3வது எச்சரிக்கையையும் அவன் ஏற்காமல் அவனுடைய சிந்தனைகளை வேறு விஷயங்களிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லிவிடுகிறான், நான் உனக்காக கொடுத்த சந்தர்ப்பத்தை நீ புறக்கணித்து விட்டாய், நான் உன்னை புறக்கணிக்கிறேன். உன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, உன்னுடைய கஷ்டங்களை தூரமாக்குவதற்காக, உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உன்னை என் வீட்டிற்கு வரவழைத்து என்னுடைய வீட்டிலே வைத்து உன்னுடைய குறைகளை கேட்டு நான் நிவர்த்தி செய்யலாம் என்று யோசிக்கிற போது இங்க வந்து நீ வேற எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாய். நான் உனக்கு 3 முறை எச்சரிக்கை கொடுத்தேன், நீ என்னுடைய அழைப்பை புறக்கணித்தாய், என்னுடைய எச்சரிக்கையை புறக்கணித்தாய், இதோ நான் உன்னை புறக்கணிக்கிறேன் என்று பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய புறக்கணிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக இங்கிருந்து நிறைய பேர் திரும்ப போகிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நிறைய பேசுகிறோம், நிறைய சொல்லுகிறோம், திரும்ப திரும்ப இந்த செல்போன்கள் ஏற்படுத்துகிற தொல்லையை நம்மால் குறைத்துக் கொள்ளவே முடிவதில்லை. செல்போன்கள் ஏற்படுத்துகிற தொல்லையை குறைத்துக் கொள்ளவே முடியல. ஒரு கட்டத்தை மீறி இப்ப நடக்கக்கூடிய நடைமுறைகள் அதாவது வந்து விடுமோ என்று நேரடியாக பயத்தை ஏற்படுத்துகிறது. இங்கே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, தாமதமாக வந்த ஒருத்தர் போன் பேசிக்கிட்டே வந்து தக்பீர் கட்டுறார். தாமதமாக வந்த ஒருவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும் பொழுது மணி அடிக்கிறது. சப்பில நின்று தக்பீர் கட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் போது மணி அடிக்கிறது. சப்பில நின்று கொண்டு அவர் தக்பீர் கட்டுறதை விட்டுட்டு போன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கிறார். நான் பள்ளிவாசல் இருக்கிறேன், அப்புறம் கூப்பிட வைக்கி. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசல்களினுடைய கண்ணியங்கள் குறைந்து அவற்றில் உலக காரியங்களின் சத்தம் உயர்கிற போது அதாபை பயந்து கொள்ளுங்கள், கியாமத்தை பயந்து கொள்ளுங்கள். பள்ளிவாசலிலே சண்டை சச்சரவுகள், பள்ளிவாசல்களிலே உலக பேச்சுக்களினுடைய சத்தங்கள் உயரும் பொழுது ஒன்னு அதாபு வரும், இல்லை என்றால் கியாமத்து வரும். அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பானாக, அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை பாதுகாப்பானாக, அல்லாஹ் இந்த ஊர்வாசிகளை பாதுகாப்பானாக, இவர்களுடைய வியாபாரத்தை பாதுகாப்பானாக, இவர்களுடைய குழந்தை குட்டிகளினுடைய ஆரோக்கியத்தை, உடல்நிலையை பாதுகாப்பானாக. மஸ்ஜிதிலே நாம் ஏற்படுத்திவிட்ட கண்ணிய குறைவுகளை அல்லாஹ் இத்தோடு மன்னிப்பானாக. இனி மஸ்ஜிதிலே கண்ணிய குறைவுகள் ஏற்பட்டு விடுவதை விட்டும் நம்மை அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பானாக. மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தி மஸ்ஜிதினுடைய துஆவை பெற்று நம்முடைய வாழ்க்கைகளை செம்மையாக்கி கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.